ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். முதல் 3 ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை சொல்லிவிட்டார். அவனுக்கு கொஞ்சம் கூட உலக ஆசை கிடையாது. ஆத்மாவே ஆனந்தம்னு புரிஞ்சு அந்த ஆனந்தத்திலேயே அவன் ஸ்திரமாக இருக்கான். அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மனசு அதனால பாதிக்கப்படுறதில்லை. சுகத்தை விரும்புறது கிடையாது. அவனுக்கு எதுலேயும் ஒட்டுதல் பற்றுதல் இல்லை. அவனுக்கு பயம் கிடையாது, கோபம் கிடையாது. எதையும் விரும்புறதும் இல்லை, வெறுக்கிறதும் இல்லை. அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் ஞானியோட லட்சணம் அப்படின்னு பார்த்துட்டோம். இது ஸ்தித பிரஜ்ஞனுடைய சுபாவம். இது ஸ்பான்டேனியஸ். அவனுக்கு இது இயற்கையாக இருக்கு. மற்றவன் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும். ஸ்தித பிரஜ்ஞன் ஆகணும்னு நினைக்கிறவன் இதை பண்படுத்தணும். ஸ்தித பிரஜ்ஞனுக்கு இது ஸ்பான்டேனியஸ், நேச்சுரல், இயல்பு, ஸ்வபாவம். ஆனால் இப்படி ஸ்தித பிரஜ்ஞன் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, உபாயம் இருக்கான்னு இப்போ சொல்ல போகிறார். இந்த 58வது ஸ்லோகத்தில் தொடங்கி 68வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞன் ஆகிறதுக்கான உபாயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார். 68 வரைக்கும் 11 ஸ்லோகங்கள். அதில் பகவான் ஸ்தித பிரஜ்ஞன் ஆகிறதுக்கு உபாயம் என்ன சொல்ல போகிறார்னா, புலனடக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல போகிறார். அப்புறம் எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்கணும் முக்கியம்னு சொல்ல போகிறார். அப்புறம் ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு சொல்ல போகிறார். இந்த 3 உபாயங்களை வச்சுத்தான் ஒருத்தன் ஸ்தித பிரஜ்ஞன் ஆக முடியும். ஸ்தித பிரஜ்ஞான்னு சொன்னாலே ஜானாதி இது ஜ்ஞஹ, அறிகிறான் என்பதால் ஜ்ஞஹ. பிரகர்ஷேண ஜானாதி இது பிரஜ்ஞஹ, நன்றாக அறிந்திருக்கிறான்ங்கிறதுனால பிரஜ்ஞஹ. ஸ்திரதையா பிரகர்ஷேண ஜானாதீதி ஸ்தித பிரஜ்ஞா. கொஞ்சம் கூட அசைவில்லாம ஸ்திரமா நன்றாக அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது அஜ்ஞானம், சம்சயம், விபரியம் 3 போயிடுத்துன்னு அர்த்தம். தன்னை பற்றின அறியாமையும் இல்லை, தன்னை பற்றின விஷயத்துல சந்தேகம் இல்லை, தன்னை பற்றின விஷயத்துல தப்பான அபிப்பிராயமும் கிடையாது. சாஸ்திரத்தின் மூலமாக நான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சிருக்கான், இந்த உலகம் என்னங்கிற உண்மையை புரிஞ்சிருக்கான். இந்த ஞானத்தோடு அவன் என்ன பண்ணணும், முதல்ல அதை சொல்றார். எதா, எப்பொழுது, அயம், அயம்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ரவணம் பண்ணினவன், ஸ்ரவண மனனம் பண்ணினவன், வேதாந்தத்தை நன்றாக குருவினிடம் கேட்டு அதில் சந்தேகத்தை போக்கிக் கொண்டவன், இந்திரியார்த்தேபியா இந்திரியாணி சம்ஹரதே, இந்திரிய விஷயங்கள்லிருந்து இந்திரியங்களை எப்ப ஒடுக்கிறானோ, எப்படி ஒடுக்கணும்னா சர்வசா, எல்லா வகையிலையும் ஒடுக்கணும். கூர்மஹா அங்கானி இவ, கூர்மகன்னா ஆமை, அங்கானின்னு சொன்னா அங்கங்கள். ஆமையானது தன்னுடைய அங்கங்களை எப்படி ஒடுக்கிக் கொள்றதோ அப்படி வள்ளுவர் சொல்றார் இல்லையா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. திருவள்ளுவரும் ஆமை போல்ங்கிற உதாரணம் சொல்லியிருக்கார். ஆக கூர்மகா அங்கானி இவ, அது எல்லா பக்கத்திலிருந்து இது பண்ணிக்கிறது, 4 பக்கத்திலிருந்து தன்னை இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி இவனும் மெய்வாய் கண் மூக்கு செவிகளை கட்டுப்படுத்திக்கிறான். அப்பேற்பட்டவனுடைய அறிவு தான் பாதுகாக்கப்படுகிறது. தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அப்பேற்பட்டவனுடைய அறிவு தான் ஸ்திரமாகிறது. இல்லாட்டி பின்னால சொல்ல போறார், உதாரணங்கள்லாம் சொல்ல போறார். எப்படி ஒரு கண்ணாடி கூடு சரியா வைக்கலைன்னா விளக்க அணைஞ்சு போயிடுவோம் காத்தடிச்சா, அது மாதிரி இந்திரிய நிகிரகம் இல்லாத ஞானம் பலனை தராது. ஆக புலனடக்கத்தோட இருக்கிற ஞானம்தான் உறுதியாகும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார். மேலும் உள்ள ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்